கரூரில் தொடங்கியது திமுக முப்பெரும் விழா. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், கரூரில் திமுகவுடைய முப்பெரும் விழா தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? திமுகவின் முப்பெரும் விழா கரூர்ல தொடங்கி இருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே திமுக முப்பெரும் விழாவை முன்னெடுப்பது வழக்கம். அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்த நாள், செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்துதான் ஒவ்வொரு வருடமுமே திமுக இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டுக்கான முப்பெரும் விழா தான் கரூர்ல தொடங்கியிருக்கிறது. கொங்கு மண்டலத்துல இந்த வருடம் திமுக முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முப்பெரும் விழாவில் 7 விருதுகளை திமுக வழங்குகிறது. குறிப்பாக பெரியார் விருது, அன்னார் விருது, கலைஞர் விருது, பாவேந்தர் விருது, பேராசிரியர் விருது, மு.க.ஸ்டாலின் விருது, அதே மாதிரி முரசொலி செல்வம் விருது அப்படின்னு 7 விருதுகள் முப்பெரும் விழாவில் வழங்கப்பட இருக்கிறது. இதுல பெரியார் விருது திமுக எம்பி கனிமொழிக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முப்பெரும் விழாவை ஒட்டி கரூர் விழா கோலம் பூண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இன்று காலை முதலமைச்சர் திருச்சி சென்றுவிட்டு நேரடியாக கரூருக்கு சென்றிருந்தார். கரூர் சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கரூர் மாநகர் முழுவதுமே திமுகவின் கொடி கம்பங்கள், பேனர்கள் வைக்கப்பட்டு கரூர் மாநகரமே விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த முப்பெரும் விழாவும் இப்போது தொடங்கியிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா நடைபெறக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 1,00,000 இருக்கைகள் போடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தண்ணீர், பிஸ்கட் போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சாலையின் இருபுறங்களிலுமே திமுகவின் கொடி கம்பங்கள் பறக்க விடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்துல தொடங்கியிருக்கிறது. பொதுவா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பெரும் விழாவை சென்னை, வேலூர் போன்ற இடங்கள்ல நடத்துவாங்க. ஆனா இந்த வருஷம் கொங்கு மண்டலத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய கரூர்ல நடத்துறதும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால கொங்கு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த முப்பெரும் விழாவை கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியான கரூர் மாவட்டத்துல இந்த வருஷம் திமுக நடத்துது அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நிகழ்வுல என்னென்ன விஷயங்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது, அது பற்றிய விவரங்கள் உண்டா? முப்பெரும் விழா இப்போது தொடங்கிவிட்டது. முப்பெரும் விழா தொடங்கியதுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைக்கு வந்ததும் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோர் புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கு பிறகாக வரவேற்புரை, அதாவது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி வரவேற்புரை ஆற்ற இருக்கிறார். அதே மாதிரி மேடையில் வீற்றிருக்கும் தலைவர்களுக்கு முப்பெரும் விழா குழு சார்பில் சிறப்பு செய்தல் நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக திமுகவுல முக்கியமாக சிறப்பு பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்கக்கூடிய ஏற்பாடும் இந்த விழாவில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சரியாக
5:30 மணி அளவில் தான் அந்த பெரியார் விருது, அண்ணா விருது உள்ளிட்ட 7 விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. விருதுகள் வழங்கப்படும் போது ஒவ்வொரு விருதாளர்களுடைய சிறப்பு பணி சம்பந்தமான வீடியோவும் ஒளிபரப்பு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முதல் முறையாக முரசொலி அறக்கட்டளை சார்பில் முரசொலி செல்வம் விருதும் இந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் சரியாக 6 மணிக்கு இந்த முப்பெரும் விழாவில் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இன்னும் ஒரு 7 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலையும் அதே மாதிரி கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் இந்த கரூர் மாவட்டத்துல திமுகவின் முப்பெரும் விழா அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. அரசியல் ரீதியா பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு கரூர்ல இந்த முப்பெரும் விழா இந்த ஆண்டு நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ரமேஷ், இப்ப இந்த விழா அரங்கில் நம்ம பார்க்கறோம்னா அந்த ரேம்ப் போட்டிருக்காங்க. அந்த ரேம்ப்ல முதல்வர் நடந்து வருவாரா? அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கா? நிச்சயமாக இந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல மட்டுமே 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தொண்டர்களையுமே முதலமைச்சர் எளிதில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படிங்கிறதுனால விழா நடைபெறக்கூடிய இடத்துல அந்த ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அந்த ரேம்ப்ல நடப்பார் அப்படின்னு திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடோடு முப்பெரும் விழா அப்படிங்கிறது கரூர்ல தொடங்கியிருக்கிறது. விழா நடைபெறக்கூடிய அந்த மேடையில துணை முதலமைச்சர், அதே மாதிரி திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் அமர்வதற்கும் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. இவ்வாறுதான் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடோடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 1970களில் இருந்தே இந்த முப்பெரும் விழாவை முன்னெடுத்து வந்தாலும் சமீப நாட்களாகவே இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் இந்த கொங்கு மண்டலத்தை பாடுபடுத்தக்கூடிய வகையில பல வியூகங்களை வகுக்கக்கூடிய வகையில தான் இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்படுகிறது. இப்ப இந்த நிகழ்வுல, இந்த முப்பெரும் விழால முக்கியமா தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நிறைவேற்றப்பட்ட என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கலாம்? பொதுவாக திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தான் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விழாவாகத்தான் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு 7 விருதாளர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் வரக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் தான் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தீர்மானம் அப்படிங்கிறது இந்த விழாவில் இருக்காது. குறிப்பா பெரியார் விருது கனிமொழி கருணாநிதிக்கு வழங்கப்படுகிறது. அண்ணா விருது சீதாராமன் என்பவருக்கும், கலைஞர் விருது ராமச்சந்திரன் என்பவருக்கும், பாவேந்தர் விருது குளித்தலை சிவராமன் என்பவர்களுக்கும், பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம் என்பவருக்கும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருது பொங்கலூர் பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது. முரசொலி செல்வம் விருது ஏ.எஸ். பன்னீர்செல்வன் என்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த 7 விருதாளர்களுக்கும் விருது வழங்கப்படும். அதே மாதிரி வழங்கக்கூடிய தொண்டர்கள் அனைவர் மத்தியிலும் முதலமைச்சர் உரையாற்றுவார். இதுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் அப்படிங்கிறதாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.